வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக்கு, நேற்று ஒரு சோகமான ஒரு செய்தியை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். திருப்பதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பேர் வரைக்கும் இறந்து போயிட்டாங்க. 30 பேருக்கு மேலே படுகாயம் அடைந்து ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க. அதில் பல பேருக்கு ஃப்ராக்சர் ஆகிருக்கு, எலும்பு முறிவெல்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு சோகமான அப்டேட்டை வந்து நான் கொடுத்துருந்தேன். அதனுடைய எக்ஸ்டென்ஷனை பார்க்கலாம். இப்போது ஆந்திராவுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன அறிவிச்சிருக்காருன்னா, திருப்பதி ஸ்டாம்பேடில் கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்து போனாங்களே அவங்களுடைய குடும்பத்துக்கு நிவாரணமாக 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். இறந்து போனவங்களுடைய குடும்பத்துக்கு தலா 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அறிவிச்சிருக்காரு. இந்த ஸ்டாம்பேடில் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு 2 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணமாகவும், காயம் அடைந்த 33 பேருக்கு 2 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் அப்படின்னு ஆந்திராவுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அறிவிச்சிருக்காரு. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம்? ரிபப்ளிக் டிவி எடுத்த நேர்காணல். அந்த நேர்காணலில் உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டி வைரலாக ஷேர் ஆகுது. என்ன பேட்டி கொடுத்துருக்காருன்னா, வக்ஃபு போர்டு இருக்குது பார்த்தீங்களா, வக்ஃபு போர்டுக்கு எதிராக யோகி அவர்கள் பேசியிருக்காரு. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, இது வக்ஃபு போர்டா இல்லை மாஃபியா போர்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட் வருது. ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா வக்ஃபு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நிலங்கள் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. வக்ஃபு இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நிலங்கள் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்கள் எல்லாத்தையும் 1 இன்ச்சு பாக்கி இல்லாமல் மீட்கப்பட்டு அந்த இடங்கள் எல்லாத்துலேயும், அந்த நிலங்கள் எல்லாத்துலேயும் ஏழைகளுக்கான வீடுகள், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள் கட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு யோகி அவர்கள் நேர்காணலில் பேசியிருக்காரு. மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இது வக்ஃபு போர்டா இல்லை மாஃபியா போர்டா? வக்ஃபு என சொல்லி ஏகப்பட்ட நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் 1 இன்ச்சு பாக்கி இல்லாமல் மீட்கப்பட்டு அதில் ஏழைகளுக்கான வீடுகள், பள்ளிகள், மருத்துவமனைகள் கட்டப்படும் அப்படின்னு யோகி ஆதித்யநாத் ரிபப்ளிக் டிவி நேர்காணலில் வந்து பேசியிருக்காரு. அந்த வீடியோ வைரலாக ஷேர் ஆகுதுங்க. இது டாபிக் 2. டாபிக் 3 என்ன பார்க்க போகிறோம்? தீமை கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக எபிசோடாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்நியன் அந்த டெம்ப்ளேட்டில் வந்து இருக்கும். அந்நியனுடைய வாய்ஸில் கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுற மாதிரி தீமை கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பாஜக வெளியிட்டு இருந்தாங்க. இப்போ அதனுடைய சீசன் 2 வந்து மறுபடியும் பாஜக லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம். இன்னைக்கு 10ஆம் தேதியா, இன்று மாலையிலிருந்து தீமை கதைகள் புது எபிசோடு வந்து இன்று மாலையிலிருந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தமிழக பாஜக அறிவிச்சிருக்காங்க. அடுத்து அதிமுக பாஜக மறுபடியும் கூட்டணி அமைக்கிறது பற்றி சில டிபேட்ஸ் வந்து நடந்துக்கு இருக்குங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைக்கணுங்கிறாங்க, சில பேர் அமைக்கக்கூடாதுங்கிறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம ஒரு ஐடியாவை தெரிஞ்சுக்கலாம். பாஜகவினருக்கு திமுகவை வீழ்த்தணுமா இல்லை திராவிடத்தையே வீழ்த்தணுமா அப்படிங்கிற 2 கொஸ்டினை வந்து நம்ம கேட்டுக்கணும். திமுகவை மட்டும் வீழ்த்தணும் அப்படின்னா அதிமுகவோடு பாஜக கூட்டணி வைக்கலாம். அப்படி அதிமுகவோடு கூட்டணி வைக்கிறதுனால திராவிடத்தை வீழ்த்த முடியாது. ஏன்னா அதிமுக அப்படிங்கிறது இன்னொரு திராவிட கட்சி தான், பேர் மட்டும்தான் வேற. திமுக ஈக்குவல் டு அதிமுக, ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அப்போ திமுகவை மட்டும் வீழ்த்தணும் அப்படின்னா அதிமுகவோடு பாஜக தாராளமாக கூட்டணி வைக்க முடியும். முன்னாடி இருந்த நிலைமை இன்னைக்கு பாஜகவுக்கு இல்லை. முன்னாடி ரொம்ப கம்மியாக அதிமுக கொடுக்கக்கூடிய தொகுதிகளை பாஜக வாங்கக்கூடிய நிலைமை இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பாஜகனால கேட்டு பெற முடியும். ஏன்னா டபுள் டிஜிட்டில் ஓட் ஷேரை அவங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு அண்ணாமலை. அப்போது திமுகவை மட்டும் வீழ்த்தணும்னா அதிமுகவோடு கூட்டணி வைக்க முடியும். இது ஒன்று. திராவிடத்தையே வீழ்த்தணும் அப்படின்னா பாஜக எந்த திராவிட கட்சிகளோடும் கூட்டணி அமைக்காமல் அவங்க தலைமையில் ஒரு கூட்டணி அமைத்து தொடர்ந்து போராட வேண்டியது இருக்கும். 2026 திராவிடத்தை வீழ்த்த முடியாது. 2031 வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணணும். கடுமையாக அதிமுகவும் வேண்டாம், திமுகவும் வேண்டாம், திராவிடமே எங்களுடைய எதிரி தான் அப்படின்னு சொல்லி அவங்க கடுமையாக எஃபர்ட்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா 2031 பாஜக கூட்டணினால திமுகவை வீழ்த்த முடியும். அதிமுகவோடு இப்போ பாஜக சேரலன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் திமுக தான் ஆட்சிக்கு வரும். 2026 31 வரைக்கும் மறுபடியும் திமுக ஆட்சி தான். அப்போ 2029 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா டபுள் ஆன்டி இன்கம்பன்சி வந்து திமுக கவர்மெண்ட் மேலே இருக்கும். அது அப்போ 2029 தேர்தலுக்கு பாஜக கூட்டணிக்கு சாதகமாக அமையலாம். 2029 பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலிருந்து பாஜக நிறைய எம்பிக்களை மோடிக்கு கொடுக்க வேண்டியது அவசியம். ஓகே, அப்போது 2029 நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும் பாஜக கூட்டணிக்கு. 2031 திமுகவை பாஜக கூட்டணி வீழ்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2031 அப்போ திமுகவை வீழ்த்துவதன் மூலமாக திராவிடத்தையே வீழ்த்த முடியும். திராவிடத்தை வீழ்த்தணும் அப்படின்னா அதிமுகவோடையும் பாஜக கூட்டணி வைக்கக்கூடாது, திமுகவோடையும் பாஜக கூட்டணி வைக்கக்கூடாது. திமுகவை மட்டும் வீழ்த்தணும் அப்படின்னா அதிமுகவோடு கூட்டணி அமைச்சாலே திமுகவை ஈஸியாக வீழ்த்திட முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
திமுகவை மட்டும் வீழ்த்தணுமா, திராவிடத்தையே வீழ்த்தணுமா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.